ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் 2017 மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டு. இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் செட்டிங்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஃப்ளக்குக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் சுவிட்ச் வரும். அதாவது ஹீட்டர் ஃப்ளக் 4வது ஹீட்டர் ஃப்ளக்குக்கு பக்கத்துலேயே இருக்கும். அந்த ப்ரெஷர் சுவிட்சில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்ச் வீக் ஆகி அதுலேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. இப்போ நம்ம நியூவாக சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நான் அந்த ப்ரெஷர் சுவிட்சை கழட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஷர் சுவிட்சை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நியூ சுவிட்ச் வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ரிவர்ஸ் சுவிட்சும் கம்ப்ளைண்ட்டு. அதோட சாக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நியூ சுவிட்ச் வந்து வாங்கிட்டேன். இந்த ரிவர்ஸ் சுவிட்ச் பார்த்திங்கன்னா நியூ சுவிட்ச் வந்து வாங்கிட்டேன். இப்போ அந்த ஓல்டு சுவிட்சை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம அந்த கப்ளர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த ஓல்டு சுவிட்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நியூ சுவிட்சை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த ஓல்டு சுவிட்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ ரிவர்ஸ் சுவிட்சை வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ் சுவிட்சை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கான சாக்கெட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒர்க்கை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டாடா ஜஸ்ட்டை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.